ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சேரன் பார்த்திங்கன்னா கார்த்திகாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் விருந்துக்காக கூப்பிட்ருக்காங்க. அதனால் கார்த்திகாவுமே வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி பக்கத்தில் என்னுடைய மாமா வீடு இருக்குது, அவங்க இன்றைக்கி நம்மளை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க. அவங்களுமே சரி அதுக்கு என்ன போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சேரனுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தோணுது. அதனால் அவர் வேணாம், எதுக்காக வீட்டுக்கு போகிற டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, எவ்வளோ நேரம் ஆகிடு போகுது, பரவாயில்ல, கார்த்திகா ஆசைப்படுறாள், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்லிக்கிட்டு அங்கேருந்து சொல்ல கேட்காம கிளம்பிங்க சேரனுடைய வீட்டுக்கு வராங்க. இங்கே நடேசனுமே சேரன் கோவப்பட்டு பேசினதும் அமைதியாக போயிடுறாங்க. எக்கேடாடு கேட்டு தொலையடா, கடைசி வரைக்கும் உனக்கு மட்டும் கல்யாணமே ஆக போகிறதில்ல, பெரிய தியாகி தாண்டா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது கார்த்திகாவும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சேரன் கார்த்திகாவுக்கு வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. இப்போது சேரன் அவங்கள பார்த்ததும் வாங்கப்பா கார்த்திகா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜூஸ் தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவர் தான் என்னுடைய சேரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்களுக்கு இன்வைட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட தம்பி சோழன், பாண்டியன், பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் இன்வைட் பண்ணுறாங்க. இது சோழனுடைய ஒய்ஃப் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வெளியில் ஒருத்தர் இருந்தார், அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு மாப்பிள்ளை. அவர் என்னுடைய பெரிய மாமா, அவர் பேர் நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரி வந்தத்துலேருந்து பேசிக்கிட்டே இருந்தால் என்ன, இப்போ உட்காருங்க சாப்பிடலாம், டைம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது இதுக்கப்புறமா இங்கே நம்ம சோழனும் பல்லவன் பாண்டியன் 3 பேரும் இதுங்களுக்கு இது ஒன்று தான் இப்போ குறைச்சலாம், அண்ணனே வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனார், இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கணும் விருந்துக்கு அப்படி இப்படின்னு அண்ணன் மனசை எப்படியாச்சும் பேசி இந்த கார்த்திகா மழுப்பணும் அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நிலா அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன கொசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே செய்ய பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழனுமே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா விருந்து வச்சு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு, நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க மாப்பிள்ளை. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் சமைப்பீங்களா, அவங்க சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நல்லா சமைக்க மாட்டா, நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கார்த்திகாவுமே என் மாமா ரொம்ப நல்லா சமைப்பார், அவர் சாப்பாடில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போதே சேரன் பேசுகிறாங்க மாப்பிள்ளைக்கிட்ட. கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு சேரன். கார்த்திகாவை பார்த்தாலே தெரியுது அவங்க நல்ல பொண்ணு அப்படின்னு, அதனால தானே எனக்கு கார்த்திகாவை பிடிச்சி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னலாம் பேசுகிறாரு. இதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சது சரி டைம் ஆகுற ட்ரெயினுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து மாப்பிள்ளையும் சொல்லிக்கிட்டு நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. இப்போது கார்த்திகாவுமே சரிங்க மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருத்தத்தோடு அங்கேருந்து எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு நிலாக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. இப்போது கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க எல்லாரும் நேரத்தோடையும். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் இன்றைக்கி ஹெச்ஆர் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலா ரெடி ஆகிட்டு வெளியே சேரங்கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. இப்போது சோழனுமே நானும் ரெடி தாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எல்லாருமே ரெடி ஆகிட்டு
அவங்கவுங்க வேலைக்காக போயிடுறாங்க. சோழனும் நிலாவை கூப்பிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இன்றைக்கி எப்படியே கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறம் நான் கார் வாங்குவேன், லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னால் முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடியெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு உள்ளே போயிட்டு அங்கே இன்டர்வியூக்கு பார்த்தா அங்கே ஹெச்ஆரை உட்காந்துக்கிறது நிலாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை சூர்யா. இதை பார்த்ததும் முதல்ல நிலா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கப்புறமா எழுந்திரிச்சு நிற்கிறாங்க நிலா. என்ன எழுந்துட்டீங்க, உட்காருங்க, இந்த வேலைக்கான தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது, இதுதான் இன்னைக்கு ஃபைனல் ரவுண்ட், உனக்கு கண்டிப்பாக நான் வேலை கொடுக்குறேன். ஆனால் நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேன், சும்மா பொண்ணு இவளால் என்ன பண்ண முடியும், வாய் வார்த்தையை தான் சும்மா சவடாலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னால நான் உன்னை பற்றி நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, இன்டர்வியூக்கு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் செலக்ட் ஆகி வந்திருக்கேன், பரவாயில்ல உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சூர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா, நீயே இந்த வேலையை எனக்கு தந்தாலையும் எனக்கு இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஏய் எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏய் இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரியே கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கச்சிப்பு எடுத்து அவங்கள வந்துட்டு மயக்க மருந்து வச்சுட்டு இங்கேருந்து நிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம சூர்யா. இதுக்கப்புறமா இங்கே சோழன் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம ஆள் வேற நம்மக்கிட்ட சீக்கிரம் இன்டர்வியூ முடிச்சிடும்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேராக வந்து இங்கே ரிசப்ஷனில் கேட்குறாங்க, இங்கே நிலாண்ட இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண வந்தாங்களே அவங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இன்டர்வியூவெல்லாம் எப்போயோ முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இன்னும் வரலையே, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்க ஹெச்ஆர் சார் கூட கிளம்பி அப்போவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஹெச்ஆர் கூட போயிட்டாங்களா, நிலா எப்படி அவங்க கூட போனாங்க, எதுக்காக போனாங்க, இன்டர்வியூ இங்கே தானே இல்லை வேறு எங்காச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் இன்டர்வியூவெல்லாம் இங்கே தான், இன்டர்வியூவும் முடிஞ்சிருச்சு, அவங்க வேலைக்கு செலக்ட் ஆகிட்டாங்க, சார் கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க நீங்கள், எப்படி நீங்கள் நிலாவை அவங்க கூட அனுப்பி வைக்கலாம், நிலா இன்டர்வியூ முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால், ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிலாவை காணோம், நான் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஹெச்ஆர் யார், அவங்க பேர் என்ன, அவங்க எந்த ஊர், அவங்க நிலாவை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னலாம் கேட்குறாங்க. சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட அதை சொல்லணும், இது வந்து கம்பெனி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நிலா எங்கன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்க கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு பேசுனதுனால அவங்களும், சார் அவங்க ஹெச்ஆர் பேர் வந்துட்டு சூர்யா, அவங்க சார் கூட தான் போயிருக்காங்க நிலா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த பேரை கேள்விப்பட்டதும் சோழன் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்புறமா தான் சூர்யாவோடைய ஞாபகம் வந்து சோழன் பயங்கர கோவத்தோட அங்கே கிளம்பி நேராக வந்து நிலாவோடைய வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நிலாவை நேரடியாக அங்கே மனோகருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் நின்னதும் மனோகருக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறமா தான் நிலாவை காட்டுறாங்க. நிலாவை காட்டினதும், என்ன சூர்யா எதுக்காக இப்போ வேலைங்க கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்னுடைய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருந்தா, அப்போ நான் வந்துட்டு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அங்கிள், நிலாவுக்கும் அந்த சோழ பையனுக்கு டிரைவர் பையனுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை, இது ஒரு பொய் கல்யாணம். இங்கே பாருங்கள், நான் எங்கே இவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற இதில் நம்ம எல்லோரும் இவளை எங்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோ அப்படின்ற ஆதகத்தில் இவ போயிட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டா, இதனால் வந்துட்டு இது நடந்தது கல்யாணமே இல்லை. இங்கே பாருங்கள் அங்கிள், எனக்கு இந்த கல்யாணம் நின்று போனதுனால ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க. அதோட என் பிஸ்னஸ்லேயும் எனக்கு வந்துட்டு பெருசாக எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படியாச்சு நிலாவுக்கு அந்த சோழன் கூட நடந்தது கல்யாணமே நினைக்காம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா வந்துட்டு மனோகர்கிட்ட ரொம்ப வந்துட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சோழன் நேரடியாக இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா நிலாவை இங்கே சூர்யா வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நேராக போனதும் பயங்கரமாக கோவப்பட்டு சூர்யாவுடைய சட்டையை பிடிச்சி, நிலாவை எப்படா நீ இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு கேட்குறாங்க. அதுக்கு, ஏய் நீ யாருடா, முதல்ல இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை கிளம்பி போய்கிட்டே இரு,
டிரைவர் பயலே அப்படின்னு சொல்லிட்டு சோழனை ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுகிறாங்க. இங்கே பாரு, நிலாவுக்கு நான் தாலி கட்டிருக்கேன், அவள் என்னுடைய ஒய்ஃப், நிலா என்னுடைய பொண்டாட்டி, அவளை எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை நிலாவை என் கூடவே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? நிலாவுக்கும் உனக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னுடைய தாட். அதுக்காக தான் இங்கே நான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா அந்த சமயத்தில் தான் கண் விழிக்கிறாங்க. கண் விழித்து பார்த்தா இங்கே மனோகரோடைய வீட்டில் இருக்காங்க. பார்த்ததும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க நிலா. இப்போது சூர்யா அவங்க மேலே கை வச்சுருக்கிறத பார்த்துட்டு அவங்கள தட்டி விட்டுட்டு சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூரம் போயிடுறாங்க. நிலா அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சோழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழனை பார்க்குறாங்க. நிலா, நீங்கள் இப்போ ஓகே தானே? நீங்கள் இன்டர்வியூக்கு போயிருந்தபோது இந்த ராஸ்கல் உங்களை எதையோ கலந்து கொடுத்தோ இல்லை மயக்க மருந்தோ எப்படியோ ஒன்று இங்கே உங்களை கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரிசப்ஷனில் போய் கேட்டபோது உங்களுக்கு ஹெச்ஆர் கூட போயிட்டு தான் சொன்னான். யார் என்னன்னு விசாரிக்கும் போது அப்போ தான் இந்த ராஸ்கல்னு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் நான் உங்களை தேடி இங்கே வந்தேன். நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்து தெரியுமா? இங்கே வந்து பார்த்தா இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நடந்ததை டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு அவனுக்கும் உங்களுக்கு கல்யாணன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை நீங்களா இங்கே விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்லை அவன் உங்களை கூட்டிகிட்டு வந்தானா? என்னமோ திமுறா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நிலா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிலாவுமே இவன் கூட நான் வர்றதா? இவன் என்ன எனக்கே தெரியாமல் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன்கிட்ட நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அங்கே மனோகருடைய அம்மா தாஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. தாஸ் இருந்துக்கிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே பாரு நிலா, நீ இதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையலோட போகக்கூடாது. சூர்யா சொன்ன மாதிரி அவனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்கிறாங்க. இவனை கனவுல கூட என் புருஷனா என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து பக்கம் நவுந்து வந்துடுறாங்க. நிலா, நீங்கள் வாங்க, இவங்க கிட்டலாம் என்ன பேச்சு, நம்ம சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழன் நிலாவை கூப்பிடுறாங்க. என்னை மீறி அவள் உன் கூட வந்துடுவாளா? உன்னால் முடிஞ்சால் அவளை கூட்டிகிட்டு போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சூர்யாவும் தாஸும் பயங்கரமாக சோழன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு, அவ்வளோதாண்டா உனக்கு மரியாதை, கொஞ்சமாச்சு மனுஷனாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அவங்கள ரொம்பவே கேவலமாக பேசிட்டு கல்யாணம் உன்னை நான் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி சோழன் கூட வந்துடுறாங்க. சோழனுமே நிலா அவங்க கூட வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னங்க இது இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன் நிலா கிட்டே கேட்குறாங்க. எனக்கே தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. என் அண்ணன் இவ்வளோ சீப்பாக இருப்பான்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஏங்க, இன்டர்வியூக்கு போய் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு இந்த சூர்யா தான் அங்கே ஹெச்ஆராக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் அங்கே ஹெச்ஆர் அப்படின்னா நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னாலாம் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோகரமே கோவப்பட்டு இங்கே பாரு, ஒழுங்கா அவன் கையை விட்டுட்டு அங்கேருந்து ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிற பேச்சை கேட்டு இங்கே வந்துடு. உனக்கு இந்த அப்பா முக்கியம் தானே, அப்பா வேணும்னு நினைக்கிறல்ல, ஒழுங்கு மரியாதை வந்து நான் சொல்கிற மாதிரி சூர்யா கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் கட்டுற தாலியை உங்கள் கழுத்தில் ஏற்றுக்கோ, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் முக்கியம்தான், ஆனால் நீங்கள் எனக்கு எது சொன்னாலும் நான் சரின்னு சொல்லிக்கிட்டு தலையாட்டிட்டு போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒருத்தங்கடம் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணமே இப்போ வேணாம். நான் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா, நீங்கள் யார் என்ன சொன்னாலையும் நான் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே சோழன் கூட கிளம்பி இங்கே நிலா வந்துடுறாங்க. சோழனுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே சோழனுடைய கையை பிடிச்சி நிலா கூட்டிக்கிட்டு நம்ம வாங்க இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோழன். கூடிய சீக்கிரத்தில் நிலாக்கிட்ட நாம் அவங்கள லவ் பண்ணுறோன்ற விஷயத்த சொல்லி நிலாவை நம்ம கூடவே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. சோழன் காரில் உட்காந்துக்கிட்டு இங்கே சூர்யாவும் தாசையும் பார்த்து பயங்கரமாக வந்து வான் பண்ணிக்கிட்டு போகிறாரு, முறைச்சிக்கிட்டே. இனிமேல் நிலாவோடைய விஷயத்துலையும் என்னோடய விஷயத்துலையும் குறுக்க வந்தீங்க அப்படின்னா உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், தொலைச்சி கட்டிடுமா அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு சோழனை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு நிலாவை கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.